சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல சனி இப்ப இருக்காரு. எதையும் ஜெயிச்சிடலாம். அந்த ஒரு திணிவு துணிச்சல் மனசுல இருக்கும். நான் பாத்துக்கிறேன்ப்பா நீ போப்பாங்கிற அளவுக்கு நம்ம ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுத்துக்கிட்டு வெற்றி கொடுக்குற சனிய குரு பகவான் பார்க்க போறார். குரு இங்க இருந்தாதான் பிரச்சனை. குரு இந்த இடத்த பாக்குறாருன்னா என்ன ஆக போகுது? மெயினா தீர்க்க முடியாத ஒரு கடனை நம்ம தீர்க்க போறோம். இந்த கடன் எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இருக்கு சார். இந்த கடன் எனக்கு அடையவே இல்லை சார். இந்த கடன்னா எப்படியாச்சும் அடையணும் சார். வைராகியம் அது உங்களுக்கு இல்லாம இந்த காலகட்டத்துல கடன் நிச்சயமாக அடையும். ஃபர்ஸ்ட் மைண்ட் எழுதி வச்சுக்கணும். அப்போ 5ஆம் இடத்துல ராகு. இந்த 5 ராகுங்கிறது மனசுல ஆசையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லா இருந்த ஒரு நினைப்பை கொடுக்கவே வராது. எதா இருந்தாலும் பத்தல. இன்க்ளூட் நம்ம வந்து பிரியாணியே நம்ம நல்ல ஒரு ஹை டேஸ்டான ஹை ரேஞ்ச் பிரியாணியே சொல்றோம். என்னப்பா இது நல்லா இல்லை, இது நல்லா இருந்தா நல்லா இருக்கும். சோ நெக்ஸ்ட் என்னத்த இந்த ராகு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷன் போதும்னு நினைச்சிட்டானா வளர்ச்சி இருக்காது, அதோட டிராப் ஆயிடும். பத்தல இன்னும் போது நம்ம அடுத்து போகும்போது நம்ம முன்னேறி போகிறதுக்கு இந்த ராகு பகவான் உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். சரி, குருவுடைய பார்வைகளை பார்த்து வந்துடும். குருவுடைய பார்வைகள் ஜூன் மாதத்திற்கு பிறகு 10ஆம் இடத்துல குரு வர்றார். சொத்து பிரச்சனை அப்ப எல்லாமே இங்க தீர்ந்தது. அப்ப என்னன்னா ஜூன் மாசம் இங்க குரு வரும்போது என்ன சார் நடக்க போகுது? கடகத்துல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உச்சமாகிறார். குரு கடகத்துல உச்சமாகிறாருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வைகள் 2ஆம் இடத்துல விழுதுங்க. தனஸ்தானத்துல குரு பார்க்கிறார். குரு வந்து என்னதான் வந்து உங்களுடைய ராசிக்கு அவயோகியாக இருந்தால் கூட, நல்லது செய்ய மாட்டேன்னு சொன்னால் கூட, குருவுடைய பார்வைக்கு உண்டான பலன் எல்லாருக்குமே சமம். குரு பார்த்தால் கோடி பாவ விமோச்சனம் டு ஆல்படி. சோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த குருவோட பார்வை நல்லதை கொடுக்கும் போது உச்சனோட பார்வை தனஸ்தானத்துல விழுதுங்க. பேரு, மரியாதை, அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்க போறேன். ஏன்னா உச்சம் இல்லைங்களா? உச்சமான குரு இங்க பார்க்கும் போதே பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே வரப்போகுது. காசு வரப்போகுதுங்க. எது எப்படியோ காசு மலை கொட்ட போகுது, பண மலை கொட்ட போகுது. உங்களுக்கு செல்வாக்கோட சொல்வாக்கு உயர்ந்து நல்ல நிலைக்கு மேல டாப்பா போக போறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, குடும்பத்துல சுப நிகழ்வு. அதே மாதிரி வந்து புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொன்னா கூட இப்ப புத்திர பாக்கியம் ஏற்படும் இந்த காலகட்டத்துல. அடுத்தபடியா குருவுடைய பார்வைகள் 4ஆம் இடத்துல விழுதுங்க. வண்டி, வாகனம் எல்லாம் வாங்க போறீங்க. வண்டி ஃபர்ஸ்ட் ஆடு ஒரு காரணம் எடுப்பீங்க. இந்த மாடல் நல்லா இல்லையே, இன்னொரு மாடல் எடுப்புமே, அடுத்தது எடுப்பீங்க. அதுவும் நல்லா இல்லையே எடுப்போம். அப்போ வண்டியும் சொல்றத வண்டிகள் வாங்க போறீங்க சொல்ற. ராஜயோகத்தின் மேல ராஜயோகமா அமர போகுது வண்டி, வாகனம். அதே மாதிரி வீடை வந்து ரீப்ளேஸ் பண்றது, வீடை மாத்துறது, வீடு கட்டுறது. புரிதல் சுயஜாத